சத்தியமா சொல்றேன், அந்த மனுஷன் மூஞ்சே வாடிச்சு. எங்களால பார்க்கவே முடியல. விஜயண்ணா, நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படணும், நீங்க மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அதே மக்கள் உங்களை என்ன பண்ண போறாங்க, அதுக்கு பதில் எனக்கு ஒன்னும் புரியல. அக்கடே சூடு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. போடா என்ன அப்படி தள்ளுவாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய. எப்படி? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஓட்டு போனாங்களா? விசில் ஓட்டு போட சொன்னீங்க, விசில் ஜெயிக்கல என்னடா சொல்லுவ? போட சொன்னேன், எனக்கு தான் அறிவில்லைன்னா என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. பேக்கரியை டெவலப் பண்ணது போலும் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா பாதுகாப்பு தான் பண்ணி அதை கண்ணால பார்த்துட்டு கூட நான் சேர்த்துருவோம்ப்பா. கருவாங்க ஏற்கனவே கோளாறானாலு அவன் எங்க உட்கார்ந்து அழுகிறான் பாத்தீங்களா? ஜெய் காளி, ஓம் காளி, டிவிகே கட்சி, டெபாசிட் காலி அப்படின்னு நான் சொல்லல, ஒரு வீடியோல பார்த்தேன். ஓகே, காலிதான், காலி ஆயிருவீங்கடா. என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? மடக்கி மடக்கி ஊதினாலும் மடக்கு ஊதிகளுக்கு மாட்டாது தமிழ் மண். என்னோட தொகுதிக்கு மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். இது மாசத்துக்கு ஒரு முறை தூக்கி பாப்பியா? நான் என்ன தெளிவாதான் பேசுறியா இல்ல லைட்டா டூத் கேஸ் குச்சியா? நீ 41 பேர் செத்ததுக்கே 4 மாசம் கழிச்சு தான் வீடியோ வந்த. மாசத்துக்கு ஒரு டைம் வீடியோ வரன்ற நம்ப முடியலையே. ஓ புரிஞ்சு போச்சு. எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல, சும்மா விட்டு அடி போல அடிச்சு வைக்கிறது அதானே மாசனா? நீ உன் ஐடியா தெரியாத பசங்க கீழே இப்ப விசில் அடிச்சு கத்திட்டு போன மடக்கு ஊதிங்க. How do I tell you? வலியோடு நின்னு உத்தரவு வாங்கிட்ட. அவரு எனக்கு சத்தியமா கொடுத்துட்டாரு இந்த 5 வருடம். சோ நம்ம நாட்டினோட சிஎம் டிவிக்கு வாழ்க. ஓட்டு போறதுக்கு மட்டும் சென்னை போனா போதுமா? வின்னிங் மூமெண்ட்ல நம்ம டிவிகே வாரியர்ஸ் கூட கேண்டிடேட்ஸ் கூட பனையூர்ல செலிப்ரேட் பண்ணோம்ல. ஃபைனலி டு சென்னை 4th அன்னைக்கு வின்னிங் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண போறோம் பனையூர்ல. யாரெல்லாம் பனையூருக்கு அவைலபிளா இருக்கீங்களோ வாங்க. நோ ப்ராப்ளம். இது அவரோட அரசியலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா அவர் வந்து நம்ம தமிழ்நாடு அவர் பின்னாடி தான். பொண்டாட்டி ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட இவங்க எழுதுறாங்க பின்னாடி. தமிழ் கிறிஸ்டா இல்ல நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் இருக்காங்க. பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன். என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல. என் நெஞ்சில் குடியிருக்கும். இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறாயா ஒருத்தன். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே. சீன பழமொழி ஒண்ணு இருக்கு, 4 முட்டாள் கூட 5ஆவதா நீ சேர்ந்தா நீ முட்டாள், 4 அறிவாளியோட 5ஆவதா நீ சேர்ந்தா அறிவாளி. அது மாதிரி ஒரு முட்டாள் நடிகன் இவ்வளவு பெரிய முட்டாள் கூட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்காங்கிறது இப்ப வாக்குச்சாவடி மையத்தில் தான் பார்த்தேன். அதனால புத்திசாலிகளுக்கு உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றினவர்களுக்கு வாழ்த்துக்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். சரி, 2வது முறையா வந்து திமுக வர்றது வரலாறுலயே அந்த ஒரு சாத்தியம் இல்ல. 2வது முறையா திமுக வராதுன்னு இவர் வரலாறு சொல்றாருன்னா, ஒரு முறை கூட தாவேக வர்றாரு நான் வர்றாரு சொல்றேன். எவனை கேட்டாலும் டிவிக்கே தான் ஓட்டு போட்டேன் நானுங்க. ஆனா நியூஸ்ல எப்படி வந்திருக்கு? நியூஸ்ல என்ன வந்திருக்கு?
நான் டிவி கேக்கு தானே ஓட்டு போட்டேன். ஆனா எக்ஸிட் போல்ல டிஎம் கேக்கு தான் மெஜாரிட்டி சீட் கிடைக்கும் சொல்லியிருக்கானுங்க. நான் வேற ஊர் ஃபுல்லா அம்புடுத்து வச்சிருக்கேனே. சொல்லி பிங்க் ரோஸ் நீ தமிழர்னு எல்லாத்தையும் அம்புடுத்து வச்சிருக்கோமே. ஹலோ அப்பா, இந்த தாட்டியும் டிஎம்கே தான்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டேய் டிவிக்கே தானே நீ? டிஎம்கேடா. நீங்க எல்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணா என்ன பொழந்துட மாட்டீங்க. அதான். அப்பா அவங்களா? அவங்க எக்ஸிட் ஃபுல்லே எக்ஸிட் ஆயிட்டாங்களாப்பா. ஆனா ஊர் ஃபுல்லா அம்புடுத்து வச்சிருக்கேன். இப்படியா ஜெயிச்சிருந்தா வாயில புண்ணா வாந்தி வருதா? விஜய் ஜெயிப்பாரு நான் வேண்டி தோன்ற சரித்திரம் இல்ல. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்களை வேற வர. புரியுதா? இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போய். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். பெரிய கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதிலையாம வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. அந்த பக்கம் சாமி கும்பிட்டா சாமியா வந்து வேலை செய்யும், அது மாதிரி அது இருக்குது. அது அதை நம்பிட்டு நம்ம ஆளுங்க வேலையை விட்டுட்டு வந்து சாமியை நம்பிட்டு இருக்கிற கோஷ்டிங்க இதுக்கு ஒண்ணுமே வேலை நடக்காது. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. கடவுளை நம்பாதவன் நாத்திகன் அல்ல. எவன் ஒருவன் தன்னைத்தானே நம்பவில்லை அவன் தான் நாத்திகன். தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய ஓம் மேல வை, ஜெயிக்கலாம். விஜய் செஞ்ச சத்ரு சம்ஹார யாகத்தை விஜய் மட்டும் செய்யல. விஜய்க்கு முன்னாடியே பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டம் நடத்தும் போது பெரியாரை எதிர்த்து திருவிதாங்கூர் மன்னர் இதே யாகத்தை செஞ்சாரு. முடிவு என்னவா இருந்தது அப்படின்னா மன்னர் தான் மண்டைய போட்டாரு. அதுக்கப்புறமா 1993-96 காலகட்டத்துல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய நெருங்கிய தோழியான சசிகலாவோட சேர்ந்து அதே யாகத்தை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா செய்யறாங்க. மிளகா பொடியெல்லாம் தூவி செஞ்ச அந்த யாகத்தோட முடிவா பர்கூர் தொகுதியில அம்மையார் படுதோல்வி அடைகிறாங்க. அதிமுக அந்த தேர்தல்ல வாஷ் அவுட் ஆகுது. முதலமைச்சரா கலைஞர் கருணாநிதி அவர்களும் பதவியேற்கிறாரு. இப்போ அதே யாகத்தை தான் தவேக தலைவர் விஜய் அவர்களுமே செஞ்சிருக்காரு திமுகவை எதிர்த்து. முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது. தமிழகத்தை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் தான், முருகர் தான் இந்த விஜய். இவனா அட பண்ணாட என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? எல்லாத்தையும் விட்டு யாரா விட சொன்னது? உங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வர நம்ம சொன்னோமா? உன் பொண்டாட்டி வந்து கூட இருந்தா உன் அரசியல் சேர்த்துக்க மாட்டேன் நம்ம சொன்னோமா? உன் பிள்ளையும் பொண்ணையும் கவனிக்க மாட்டேன்னு சொன்னா நீ அரசியல் வராது நம்ம சொன்னோமா? நம்ம என்ன சொல்றோம்? உன் அம்மா அப்பாவை நல்லபடியா வச்சுக்கோ, உன்னுடைய மனைவியை நல்லபடியா வச்சுக்கோ, உன் குழந்தைகளை பராமரி. வீட்டுக்கு நல்ல தலைவனா இருக்காதவன் எந்தவனும் நாட்டுக்கு சிறந்த தலைவனா இருக்க முடியாது. பாவத்துடைய உச்சத்தில் நாம் இருக்கோம். இன்னொரு பெரியார் வேணும், இன்னொரு அண்ணாதுரை வேணும். அந்த அண்ணாதுரையும் பெரியார் தான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தவறு செய்யாமல் நியாயமான பொருளாதார விருத்தி எக்கனாமிக்கல் சப்போர்ட்ல இவருக்கு இருக்கு. இந்த திமுகவுக்கு இவர் ஒரு மேஜர் ஃபைட் தர போறார். சரியா அடிச்சாருன்னா அடுத்த எலெக்ஷன்லயே கூட இவர் வந்து ஈவன் ஸ்டாலின் சாரை தாண்டி வர கூட இதுல வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல வந்துருவார். ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைவர் தான் இவர் கமல்ஹாசன் சார். ஆல்மோஸ்ட் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. 2026 தேர்தலில் விஜயநாதன் ஜெயிக்க போறா. அவருக்கு வாட்டு போட்டுருங்க கண்டிப்பா. ருக்கோ ஜரா சபர் கரோ. விஜயநாதன் யாரு? தெரியாதா? அஜித் தானே வாங்க. நம்ம அஜித் அண்ணனுக்கு எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். அஜித் தானே நல்லவர். அவரு வல்லல் பாத்துங்க. அச்சங்கள் உன்னை கண்டு அச்சப்பட தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. எங்க வேலையெல்லாம் விட்டு தளபதி வார்த்தைக்காக களத்துல போராட வந்திருக்கோம். சொல்லுங்க, நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டிவிக்கே. ஆமாங்க, டிவிக்கே தான். டிவிக்கேன்றது என்ன? இந்தியாவையே ஆண்டுட்டு இருக்கிறது டிவி. விஜய் வந்து நல்லா செய்வார் நாட்டுக்கு.
இவனுக்கு வந்து துட்டு கொடுத்தாக்கா போறவனுங்க அவனுங்க என்ன நல்ல ஒழுங்கானவங்க கிட்ட நல்ல அரசியல்வாதி கிட்ட இல்ல நல்ல குடும்பம் பண்றவங்க ஆம்பளை பொம்பளை கேட்கணும். இரியாகம்னு 5 வருஷம் என்ன செய்யல? அப்படி போடு. ஸ்டாலின் வந்து என்ன செய்யல? நாட்டுக்கு நல்லதுதான் செஞ்சான். என்ன குறை? கரண்ட் போச்சா, தண்ணி போச்சா, இல்ல ஏழை மக்களுக்கு லேடிஸுக்கு விலைவாசின்னா அவன் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்தந்து இவங்களை ஏத்துனாங்க. நல்லதுதான் செஞ்சான் அந்த ஆளு. கெட்டது நாங்க வந்து அதனால அனுபவிக்கல. பொதுப்படியா சொல்றேன் நான். என் தமிழ் பாய் பெத்த தாயே வாடிய செல்ல. சரிங்கம்மா, இங்க பொதுப்படையா சொல்ற இன்னொரு விஷயம் கேக்குறேன். இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சியில பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தாங்க ஏங்க இல்லாத போச்சு. பொய்யெல்லாம் ஏங்க எப்பவுமே இருந்துகிட்டாங்குது. அதுக்கு எல்லாமே தான் உடஞ்சி போலீஸ்காரனே உடஞ்சி அந்த கடையில இருந்து புடிச்சா அந்த விக்கிறதா இந்த கடையில குடுத்து விக்க சொல்றாங்க. என்ன ஏய் போ பேசாத. நீ எங்க துட்டு குடுக்கற எங்க சோறு போடுற அவங்க பேசுவாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டோம். நாங்க என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. வீட்டு வேலைக்கு போறோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு தான் நைட்டு போய் எங்க வீட்லயே வேலை பாக்குறோம். நாங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஒரு இது கொடுங்க. நாங்களும் சுதந்திரமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் குண்டுக்குள்ளே இருக்கணும். பொம்பளைங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. என்ன நடக்குது இந்த நாட்டுல? கட்சி ஆரம்பிச்சு இன்னையோட 3 வருஷம் ஆச்சு. இதுவரை மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு விஜய்? இப்படிலாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எங்க தலைவர் எதுவுமே பண்ணல. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கீங்களா? ஏன்டா அப்ப இருக்கீங்க? ஏன்டா 2000 ஆரம்பிச்சிருப்பீங்களா நடிக்கிறதுக்கு? உங்களுக்கு அப்புறம் வந்தவர் தான் சூர்யா. உங்க கூடவே கூட நடிச்சிருப்பாரு. அவரை பார்த்திருந்தா கூட ஒரு 10 பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்பீங்க. அவரை பார்த்தும் நீங்க திருந்த மாட்டீங்க, யாரை பார்த்தும் நீங்க திருந்த மாட்டீங்க. உங்க கூட்டத்துல நீங்க வந்து நீங்களே கெஞ்சிரீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடான்னு. அவனுங்க கத்திட்டே இருக்கானுங்க. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. தற்கொலைன்னு சொன்னா கோச்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்களை என்னன்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா? ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டேன். விஜய் கூட 2500 நான் கொடுக்குறேன். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம்? நான் ஏன் பணத்தை தரேன்? மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஏமா தன்னோட சொந்த பணத்தை எடுத்து பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுக்க முடியுமா? சரி, அப்படியே ஒருத்தரால கொடுக்க முடியுதுன்னா கூட அவர் எதுக்கு சிஎம் ஆகணும்? இப்பயே கொடுக்கலாம்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்ன ஒரு மானங்கெட்ட பிறவி கூட, என் மூஞ்சிக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்ன அந்த கேடுகெட்ட பிறவி கூட ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கு. அது எந்த பிறவின்னு நீங்களே பாருங்க. தாவேக பணம் கொடுத்தாங்களா? தாவேக கொடுத்தாங்க. நன்றி. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே யார் அந்த ஈன பிறவினே? அதே ஈன பிறவிதான். மீண்டும் சந்திக்கும் வரை மறுபடியும் ரோடு ஷோன்னு ரோடு பக்கம் வந்துடாத. அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்ட். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில 33% அளவுக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னு இந்தியாவில இருக்கலாம். தமிழ்நாட்டை என்ன பேசிட்டு இருக்காங்க அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டுல இருக்கிற சிறுபான்மை மாணவர்களை உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அரசாங்கமே காசு கொடுத்து அனுப்பி வைக்குது, அதுவும் கண்ணுக்கு தெரியல. ஜிடிபில நம்பர் 1 இருக்கும், அதுவும் கண்ணுக்கு தெரியல. விளையாட்டுத்துறையில தமிழ்நாடு சாதனை படைச்சிட்டு இருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. கல்வியில எவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி தேர்தலே இல்லாம கவுன்சிலரா நியமிச்சிருக்கோம், அதுவும் கண்ணுக்கு தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஓட்டு போடக்கூடாது. ஏன் ஓட்டு போடணும்? கரூர்ல பழைய தூக்கி போட்டீங்க. கரூர்ல எந்த கேடு கட்டவன் 7 மணி நேரம் லேட்டா வந்தான்? குழந்தைங்க செத்த போதும் எந்த மானம் கட்டவன் தனி விமானத்துல வீட்டுக்கு போனான்? கரூர்ல இறந்தவங்களை போய் பார்க்காம எந்த வெக்கம் கட்டவன் இறந்தவன் குடும்பத்தை வர வச்சு பார்த்தான்? சரி, ஜனநாயகத்தை முடக்கிட்டீங்க. ஜனநாயகம் படத்தை முடக்கந்து யாரு? சென்சார் போர்டு. சென்சார் போர்டை பத்தி விஜய் என்ன பேசினாரு? ஏன் பேசல? வாயில எதை வச்சிருந்தாரு? சரி, அதை விடு. படத்தை லீக் பண்ணிட்டீங்களே, லீக் பண்ணதை பத்தி விஜய் ஏன் பேசல? இப்பவும் வாயில எதை வச்சுக்கிறாரா? முழுங்க போறாரா, துப்ப போறாரா? சரி, அதை விடு. பெண்கள் பாதுகாப்பு. கட்சிக்கார பொம்பளை மேல எந்த மானங்கெட்ட எச்ச கருமாந்திரம் பிடிச்சவன் காரை விட்டு ஏத்தனான்? சொந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த கேடு கட்டவன் வேற ஒரு நடிகை கூட தொடர்பு வச்சிருக்கான்? எந்த கேவலமான மனுஷன் சொந்த அப்பா அம்மா பெத்த பொண்ணு பிள்ளைக்கு கடன் கொடுத்தான்? தெரியாது. என்னதான் தெரியும்? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி.
எத்தனை வாட்டி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷான்னு விஜய் பேரை சொல்லியிருக்காரு. எடப்பாடி ஆட்சியில தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் கொடுமை, ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை, இதை பத்தி எல்லாம் விஜய் அண்ணா எத்தனை வாட்டி பேசினாரு தெரியாது. சரி அதை விடு, விஜய் அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காரு. எதை? குடும்பத்தையா? விஜய் அண்ணா பல வழிகளை தாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன வழி? காலு வழியா இல்ல? சரி, இப்ப அவருக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்லு, ஓட்டு போடுறோம். விஜய் அண்ணா சிஎம்காக பாஜக பாஜக கூட போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. விஜய் அண்ணா சிஎம்னா எடப்பாடி காலில் ஒண்ணு எடப்பாடி கூட இருந்தாலும் தப்பு இல்ல அப்படின்னு நிலைமைக்கு இவங்க வீடியோவே போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அப்ப இவங்க எதுக்கும் துணிஞ்சவங்களாவும் ஆயிட்டாங்க. தாவேக்கா ஒரு சமீபத்துல நம்ம டிவிகே நண்பர்கள் கொடைக்கானல்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து IPC 268க்கு கீழே அனாயன்ஸ் டு தி பப்ளிக் இஸ் a public nuisance. இது ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற புரிதல் கூட இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து ஒரு கண்டம்னேஷனோ இல்ல அறிவுறுத்தலோ அட்வைஸோ தலைமையில இருந்து வரவே இல்லை. Now I'll give you an alternative example. ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு அக்டோபர் மாசத்துல ஸ்பெயின்ல அஜித் குமார் அவர்கள் ரேசிங்க்கு போனாங்க. அங்கேயும் ஃபேன்ஸ் இதே மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் தான் கிரியேட் பண்ணாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு இந்த மாதிரி. அப்போ அஜித் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த பின்னாடி அந்த கிரௌடோட கூச்சலை வந்து சைலன்ஸ் பண்ணாரு. இப்போ the difference is very clear. என் பேர்ல ஒரு விஷயம் நடக்குது, நான் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் ஆகுது, மிச்சவங்க பாதிப்படைறாங்க அப்படின்னா யாரு அந்த இடத்துல கண்டிக்கணும், யாரு இந்த விஷயத்தை ரெகுலேட் பண்ணணும்? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். போடா. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. 5 சீட்டு 6 சீட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். அவ்வளவு சீட்டுகளை நாம் தமிழர் பெரும் நம்பிக்கையோட இருக்கு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.